மக்களை எஸ்யூவி கார்கள் மார்க்கெட்டில் நிறைய கார் இருக்குது. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மைக்ரோ எஸ்யூவிலேருந்து டி செக்மெண்ட் எஸ்யூவி வரைக்கும் நிறைய கார் இருக்குது. பட் இதில் ஒரு பெரிய குழப்பமே எந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்னா, இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டில் வரும். பிகாஸ் ஒவ்வொரு காரில் ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாமே ஒரு காரில் கிடைக்காது. ஸோ அதனால நிறைய குழப்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இந்த மிட் சைஸை சொல்லலாம். ஸோ இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் இப்போ ஒரு கார் அப்கிரேட் ஆகி வந்திருக்கு. அந்த காரில் ஸ்பெஷலே டிரைவபிலிட்டி, பில்ட் குவாலிட்டி, ஓவரால் குவாலிட்டி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த ஆஸ்பெக்டில் ஒரு நல்ல கார் அப்படின்ற பேரை வாங்கி மார்க்கெட்டில் சஸ்டெயின் ஆகிருக்கு. அந்த காரில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அந்த கார் தான் நம்ம கூட இருக்குது. என்ன கார்னு பார்க்கணும்ல, போயிட்டு போங்க. Volkswagenோட டைகன் ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும், முன்னாடி ஃபேஸ் மாறி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது ஒரு ஃபேஸ் லிஃப்ட். இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாமா? புது Volkswagen டைகன் ஃபேஸ் லிஃப்ட்டில் 10 சேஞ்சஸ் நடந்திருக்கு. 10 அப்டேட்னு சொல்லலாம். இப்போ தான் ரீசெண்டாக ஸ்கோடா குஷாக்கும் அப்டேட் பண்ணாங்க. ஸோ குஷாக் வேறு, டைகன் வேறு கிடையாது. ஒரே பிளாட்ஃபார்மில் பில்ட் ஆகிற கார்ஸ் தான். பட் குஷாக்கில் இருக்க ஒரு சில ஃபீச்சர்ஸ் இந்த காரில் மிஸ் ஆகிருக்கு. எல்லாத்தையும் பற்றி பார்ப்போம். 10 சேஞ்சஸ் என்னன்றதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிசைனை பற்றி பேசணும். இந்த டிசைன் வந்து Volkswagenோட குளோபல் டிசைன்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் டிகுவான் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக இருக்க டிகுவான் ஆர்லைனு, டயரான் ஆர்லைனு, அதோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எலிகண்ட் ரேஞ்சில் இருக்கும். பட் ஒரு சில இடத்துல ஸ்போர்ட்டியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அந்த டிசைன் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டாங்க. மொதல் டிசைன் வந்து பயங்கர போல்டாக, வைல்டாக இருந்துச்சு டைகனோட டிசைன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக, எலிகெண்ட்டாக மாற்றிருக்காங்க. இது நிறைய இந்த Volkswagen மாதிரி கார்ஸ் வாங்குற ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. டிகுவான் ஆர்லைன், டயரான் ஆர்லைன் மாதிரி இந்த Volkswagenோட லோகோ இப்போ இலுமினேட் ஆகும். இந்த செக்மெண்ட்டில் இந்த காரில் மட்டும்தான் லோகோ இலுமினேஷன் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு கனெக்டிங் டெயில் லாம்ப்ஸ் கொண்டு வந்தது Volkswagen பிராண்டில் அந்த டைகனில் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா கார்லையும் கனெக்டிங் டெயில் லாம்ப் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே Volkswagen அகைன் ஒன்று புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் இந்த இலுமினேட்டட் லோகோவை நீங்கள் நிறைய காரில் பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட கெஸ்ஸு. உங்களுக்கும் அது கெஸ் இருக்குன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள். கனெக்டிங் டிஆர்எல் வருது உங்களுக்கு, அது கீழே ஜிடி பேட்ச். பிகாஸ் இது ஜிடி ட்ரிம். ஜிடியில் வந்து ஒரே ஒரு இன்ஜின் தான், ஒரே ஒரு கியர் பாக்ஸ் தான். இருந்த மேனுவல் கிடையாது இப்போ. ஆனால் அதே மாதிரி இந்த ஹெட்லைட்டை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்லீக்காக மாற்றிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஃபெதர் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. டிகுவானில் இருக்க அதே டெக்னாலஜி லைட்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நைஸ். மேலே டிஆர்எல் ரன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஸ்லீக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே அந்த ஆடமில் கொடுத்துருக்க அந்த ஸ்ட்ரைப்ஸ் நல்லா இருக்குது. 2 ஸ்டெப்பில் பியானோ பிளாக் கொடுத்துருக்காங்க. பட் கீழே எல்லாம் ஹாட் பிளாஸ்டிக்காக இருக்குது. அதையும் பியானோ பிளாக்காக கொடுத்துருக்கலாம். ஸ்கிட் பிளேட்டும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. பட் 1 லிட்டரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க வேறு கலரில். இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் 3வது சேஞ்ச், ஃப்ரண்ட்டில் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. நீங்கள் பார்க்கலாம், உள்ளே இருக்கும் 1 2 3 4 4 பார்க்கிங் சென்சார்ஸ். பட் இதில் 360 கேமரா எதிர்பார்த்தோம். இந்த காரில் 360 கேமரா இல்லை. அகைன் ரிவர்ஸ் கேமராவில் தான் போயிருக்காங்க. ஆனால் இந்த போனட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் லைன்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டியர் லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் அதே மாதிரி ஏடாஸ் இந்த காரில் இல்லை. இந்த காரில் கொடுத்துருக்கலாம். அந்த ஏடாஸ் 360லாம் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்லி லோடடாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஃபீச்சர்ஸை பற்றி பேசும்போது Volkswagenோட கான்செப்டே வந்து டிரைவபிலிட்டி தான். டிரைவர் ஃபோக்கஸ்டாக தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபீச்சர்ஸ் அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். டிகுவானோட டைமென்ஷனில் பெரிய மாற்றம் எதுவும் கிடையாது. லென்த் 4221 mm, விட்த் 1760 mm, ஹைட் 1612 mm, வீல் பேஸ் 2651 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 188 mm கிடைக்குது. சைட் வியூவில் பார்த்தோன்னா டிப்பிக்கல் டைகன் எப்படி இருந்துச்சோ, அது பழைய டைகன் எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. பட் ஒரு டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணேன், அலாய் வீல்ஸ். இது ஜிடினால பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் அது 1 லிட்டர் குரோம் எடிஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதெல்லாமே டைமண்ட் கட்டில் வரும். அது இன்னும் கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். பட் 1.5ஓட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, நானும் கூட. அண்ட் இந்த அலாய் வீல் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்த அலாய் வீல கொஞ்சம் அந்த ஸ்போக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், இப்போ 4 வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பிரேக்ஸ் கொண்டு போயிருக்காங்க. ட்ரம் தான் ஒரு ரியரில். இப்போ டிஸ்க் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது நல்ல விஷயம் பார்க்கப்படுது. அண்ட் டயர்ஸ் பார்த்தோன்னா சேம் தான். டயர்ஸில் அப்கிரேட் எதுவும் இல்லை, அலாய் வீல் தான் சேஞ்சு. 17 inches வீல் டாப் ஆஃப் த லைனில் கிடைக்குது. ரெட் கேலிபர்ஸ், இது ஜிடினால. அண்ட் நீங்கள் ஜிடியோட பேட்ச், மிரர்ஸ்லாம் எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியே தான் இருக்குது. ஆட்டோ ஃபோல்டபுள் வந்துடுது. ஆனால் அதே மாதிரி இங்கே ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் டாப் ஆஃப் த லைன் இல்லையா? அண்ட் நீங்கள் பியானோ பிளாக், பி பில்லர், மேலே ஃபங்க்ஷனல் ரூஃப் ரேல்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதை வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பிளாக்ல இருக்குது. பியானோ பிளாக் இல்லை சில்வரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஜிடி. ஸோ பியானோ பிளாக் போயிருக்கலாம் அப்படின்ற என்னோட தாட். ஆனால் அதே மாதிரி அந்த சைட் வீல் ஃபெண்டர்ஸ் எல்லாமே பியானோ பிளாக் போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த பிளாக் ஸ்போர்ட்ஸ்னால பிளாக்கை வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக காமிச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட் என்னமோ 20 லட்சத்துக்கு மேலே அப்படின்றனால நான் சொல்கிறேன். ஸோ விண்டோ வியூ பற்றி பேசணும்னா டிரைவருக்கு நல்ல விண்டோ வியூ கிடைக்குது, பேசஞ்சருக்கும் நல்ல விண்டோ வியூ கிடைக்குது. ஓவராலாக அந்த எஸ்யூவிக்கான ஒரு ப்ரெசன்ஸ் கிடைக்குது. ஹைட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் மிட் சைஸ் கம்பேர் பண்ணும்போது. 30, 40, 50னால கொஞ்சம் ஹை ஸ்பீட் க்ரூஸ் பண்ணுறீங்கன்னா ஓவராலாக
மிச்ச கார்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பாடி ரோல் ஃபீல் பண்ண மாட்டீங்க, பட் லைட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. டைகனோட ரியர் டிசைன் பார்த்தோம்னா டெயில் லேம்ப் வந்து அப்படியே தான் இருக்குது. டெயில் லேம்போட ஸ்ட்ரக்சர் சேம் தான், பட் உள்ளே இருக்க அந்த இன்செட்ஸ் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் மாற்றிருக்காங்க. டெயில் லேம்பில் அந்த உள்ள நடுவில் ஒரு பிரேக் லைட் இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லோகோ இலுமினேஷன் ஃபங்க்ஷனோட வருது. பட் இந்த இடத்துல அகெயின் இதை மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்கலாம். கவர் கொடுத்துருந்தா நீங்கள் ஒயிட்டில் பார்க்குறீங்க. ஸோ இந்த இடத்துல இது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பழைய டைகன் ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து அந்த கவர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ரியர் வைப்பர் டிஃபாகர், அதுக்கப்புறம் ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லாப்ஸ், ஒரு நல்ல ஸ்பாயிலர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் கேமரா, பழைய கேமரா எப்படி இருந்துச்சோ அதே கேமரா தான். டைகனோட பேட்ச் பிளாக்ல இருக்குது. அண்ட் பின்னாடி 3 பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது, 4 கொடுத்துருக்கலாம். ஓவராலாக ரியரில் வந்து பெரிய அப்டேட்டுன்னு பார்த்தோன்னா டெயில் லேம்போட டிசைன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனால் இந்த காரோட பூட் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 385 லிட்டர்ஸ் கிடைக்குது. ஒரு ப்ராப்பர் பார்சல் டிரைவருக்கு. ஓகே, 385 போது இப்போ நீங்கள் கரெக்டாக செல்டாஸ் போனீங்கன்னா 400 அபோவ் போயிட்டாங்க. இப்போ நீங்கள் அதே கொஞ்சம் டவுன் த லைன் கீழே மாருதி சுசுகி கிராண்ட் விட்டாரா ஹைரேட் வந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மி, 370 சம்திங் தான் இருக்குது. பட் இங்கே 385, அதை விட ஒரு 10 லிட்டர் கிட்ட கூட இருக்குது. 385 போது மிட் சைஸ்க்கு ஒரு நல்ல பூட் ஸ்பேஸ். பட் செக்மெண்ட்டில் டஃப் காம்படிஷன் கொடுக்குறதே கரெக்டாகவும் செல்டாஸ் தான் இந்த மிட் சைஸில். ஸோ அவங்க பூட் ஸ்பேஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. காரும் பார்க்க கொஞ்சம் பெருசாக தெரியும் கரெக்டாக செல்டாஸ். ஆனால் லென்த் எல்லாமே ஆல்மோஸ்ட் டைமென்ஷன்லாம் இந்த கார் அந்த கார்லாம் சேம் தான். பட் இந்த காரோட அந்த டிசைன் கேலிப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். பார்க்க பெரிய கார் மாதிரி தெரியாது. ஏன்னா அந்த நான் சொன்ன மாதிரி என்ன பர்பஸ், அந்த டிரைவபிலிட்டி, டிரைவருக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணுமோ அந்த டைமென்ஷன் அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் இஸ் டீசென்ட். அதே மாதிரி ஸ்பேர் வீல் இருக்குது, ஸ்பேர் வீல் எடுக்கல. ஸோ இது வந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயம். 16 inches ஸ்பேர் வீல் கிடைக்குது. இது வந்து உங்களுக்கு ஸ்டீல் வீல் தான், நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஏன் பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா இப்போ நிறைய காரில் ஸ்பேர் வீலே கிடைக்கிறது இல்லை, அதனால சொன்னேன். மகளே, Volkswagen டைகன் செகண்ட் ரோ கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போம். நான் என்ன அப்படின்னா என்னோட சின்ன வரைக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ்னால காலை உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குன்னு பார்க்கணும்ல. காலை உள்ள தூக்கி வைக்கும் போது அந்த ஸ்டெப்பை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை தாண்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இன்க்ரஸ் பார்ப்போம். ரொம்ப நீங்கள் குனிஞ்சு வளைஞ்சலாம் வர மாதிரி இல்லை. எக்ரஸ் இஸ் ஆல்சோ நாட் அ டீல். பட் இந்த இடத்துல நீங்கள் எக்ரஸ் வெளியே போகும்போது கதவுல மட்டும் முன்னாடி போனீங்கன்னா இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து இந்த சைடு வெளியே போகணும், இப்படி வெளியே போகணும். ஏன்னா நம்ம குனியும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி இப்படி தான் போகும். ஸோ அப்போ வந்து நம்ம இப்படி போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இறங்கும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இப்படி இறங்கணும். இன்க்ரஸ் இஸ் நாட் அ டீல். மிட் சைஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்க்ரஸ் இஸ் குட். வயசானவங்களால ஈஸியாக ஏறி இறங்கிட முடியும். ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ். இது வந்து பீச் கலரில் போயிருந்துச்சு அப்படின்னா ஸ்பேஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும், ஸ்பேஷியஸாக தெரியும். பிளாக்னால பெருசாக ஸ்பேஸ் தெரில உங்களுக்கு. ஆனால் அதே மாதிரி சென்டர் ஆம்ரெஸ்ட் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது. லெதர் வந்து ஓவர் சாஃப்ட் கிடையாது, ஓவர் ஸ்டிஃப் கிடையாது, மிட் ரேஞ்சில் இருக்குது. ஏசி வெண்ட் 2 வெண்ட் இருக்குது. பின்னாடி ஃபாஸ்ட் சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் இப்படி உட்காந்து இப்படி தான் பார்க்க முடியும், இப்படி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ரூஃப் அவ்வளோ தூரம் வரல. பட் ஸ்டில் ஒரு பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. அதே மாதிரி அப்பால்ஸ்ட்டை வந்து லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்ரூம் பார்க்கணும்ல. ஹெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்ட்டான ஹெட்ரூம். ஓகே, ஒரு 6 feetனாலும் கொஞ்சம் தட்டாத அளவுக்கு உட்கார முடியும். சீட்டில் ஏறி உட்காந்துன்னா நம்ம பார்க்க வேண்டியது தை சப்போர்ட்டு தான். இப்போ நான் கால் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்கள். நார்மலாக இந்த இடத்துல ஓகே ஓரளவுக்கு கிடைக்குது. பட் நாட் கிரேட் பட் குட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள். இப்போ கால் நீட்னா ஃபுல்லாக கிடச்சிடும். இப்படி வச்சேன்னா இந்த லெவல் வரைக்கும் தை சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் மெயினான விஷயமே லெக் ரூம் தானே. லெக் ரூம் நல்ல ரூம் கிடைக்குது. ஆனால் அதே மாதிரி காலை நல்லா நீட்டிக்க முடியுது. உள்ள வரைக்கும் கால் போதுங்க. ஸோ அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லெவல் இருக்குது. கால் நீட்னாலும் நீங்கள் ரூம் பாருங்கள். ஸோ அதனால் இந்த சீட் வந்து நான் உட்கார மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கேன். பட் ஸ்டில் நல்ல லெக் ரூம் கிடைக்குது. மிட் சைஸ் தான். இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்கிறேன். மிட் சைஸ் தான். ஏன்னா இன்க்ரஸ், எக்ரஸ், கம்ஃபர்ட்டு, ஓவராலாக இந்த காரோட ஹைட்டு, லென்த்துனால ஒரு நல்ல செகண்ட் ரோ கம்ஃபர்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்ல வரேன். இதில் வந்து நீங்கள் 2 பேர் தாராளமாக சொஃபஸ்டிகேட்டாக உட்காந்து போகலாம். நடுவில் ஒரு கிட்ட உட்கார வச்சுக்கலாம். பிகாஸ் ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது. இல்லை 3 பேர் போனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் 4 பேருக்கு சொஃபஸ்டிகேட்டான கார். ஜிடின்னும் போது இந்த சீட்டில் பெருசாக உட்கார விரும்ப மாட்டாங்க, அந்த சீட்டில் தான் உட்கார விரும்புவாங்க. பட் ஸ்டில் இது ஒரு ஃபேமிலி ஃபோக்கஸ்டு பர்ஃபார்மன்ஸ் கார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த சீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக போகணுன்னே பின்னாடி உட்காந்துக்கலாம். அதுதான் இந்த காரோட அப்ளிகேஷன். Volkswagen டைகனில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயமே இந்த இடம் தான், அதாவது இந்த இன்ஜின் தான். இது 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் ஆக்டிவ் சிலிண்டர் டெக்னாலஜி. சொல்லப்போனால் இது கொஞ்சம் ஸ்பெஷலான இன்ஜின் Volkswagen ஸ்கோடா லைனப்பில். இதில் 7 ஸ்பீட் டிஎஸ்ஜி ஆட்டோமேட்டிக் பாக்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் ஸ்பெஷல். மேனுவல் இருந்துச்சு. பட் மேனுவல் வந்து இப்போ டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ அதே 1 லிட்டர் போனோன்னா 1 லிட்டரில் ஒரு அப்டேட் நடந்திருக்கு. ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரு விஷயம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா 1 லிட்டரில் வந்து 8 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் கொண்டு வந்திருக்காங்க. முதல் 6 ஸ்பீடாக இருந்தது, இப்போ 8 ஸ்பீடாக மாற்றிருக்காங்க. எதனால், எதுக்காக அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சு இருக்கும். ஆனால் அதே மாதிரி எஃபிஷியன்சி, இந்த Cafe 3. ஸோ ஏன்னா 1 லிட்டரில் வந்து ஆட்டோமேட்டிக்கில் பெருசாக எஃபிஷியன்சி இல்லை அப்படின்ற ஒரு தாட் பழைய 1 லிட்டர் வச்சுருக்கவங்களுக்குலாம் இருக்கும்.
ஸோ அதனால் அந்த 6 ஸ்பீடை வந்து 8 ஸ்பீடாக மாற்றிட்டாங்க. அதனால் பிலோ 2000 ஆர்பிஎம்குள்ளே கரெக்டாக கியர் ஷிஃப்ட் ஆகும். ஷிஃப்ட் ஆகிறனால உங்களுக்கு அந்த ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஞ்ச் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்றனால ஸோ அந்த கியர் பாக்ஸ் போயிருக்காங்க. பிகாஸ் முதல்ல இந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வந்து ஜப்பான்லேருந்து Volkswagen சோர்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் இப்போ சைனாலேருந்து சோர்ஸ் பண்ணுறனால அந்த கியர் பாக்ஸ்க்கான காஸ்டிங் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக கிடைக்குது, கொஞ்சம் சீப்பாக கிடைக்குதுன்னே சொல்லலாம். ஸோ அதனால பிரைஸ் ஐக்கே பெருசாக எதுவும் பண்ணாமல் அந்த 8 ஸ்பீடை லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேக் எண்டில் நடந்த விஷயம். பட் 8 ஸ்பீட் போகும்போது உங்களுக்கு 6 ஸ்பீடை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் எஃபிஷியன்சி பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்கில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டார்க் கன்வெர்ட்டரே கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் டைம் Volkswagen டைகன்லையும் பார்க்க முடியும், ஸ்கோடா குஷாக்லையும் பார்க்க முடியும். 1 லிட்டர் 115 பிஹெச்பியும் 178 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1.5 பார்த்தோன்னா ஈவோ 150 150 பிஹெச்பி 250 Nm டார்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகே, 1 லிட்டரோட மேனுவல் மைலேஜ் 19.9 கிளைம் பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் ஆட்டோமேட்டிக் வந்து 19.5 கிளைம் பண்ணியிருக்காங்க. 1.5 டிஎஸ்ஜி வந்து 18.8 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லிட்டரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கும் மேனுவலுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது மைலேஜ் ஃபிகர் அராய் கிளைம் பண்ணதில்ல. ரியல் வேர்ல்டு மேட்ரு. ஸோ ரியல் வேர்ல்டில் வந்து 1 லிட்டர் மேனுவல் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் சிட்டிக்குள்ளே ஒரு 14, ஹைவேஸ் போனீங்கன்னா ஒரு 17 அதுக்கு மேலே எடுக்க வாய்ப்பு இருக்குது. 17 வரைக்கும் சொல்கிறேன். ஆட்டோமேட்டிக் போனீங்கன்னா ஹைவேஸில் ஒரு 15, 16 வாய்ப்பு இருக்குது. சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 12 வாய்ப்பு இருக்குது. இங்கே டிஎஸ்ஜி வந்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே 10, ஹைவேஸ் போனீங்கன்னா 14 வாய்ப்பு இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பான் யர் டிரைவிங் கண்டிஷன். ஸோ அதனால் முதல் கம்பேர் பண்ணும்போது இப்போ ஃபியூல் எஃபிஷியன்சி ரேஷியோ கொஞ்சம் அதிகமாயிருக்கு 1 லிட்டரில். ஸோ அதனால் 1 லிட்டர் பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கார்ஸ் வரும்போது இதில் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ் தான் எல்லாமே பெட்ரோல். இந்த டர்போ சார்ஜரையும் இந்த கியர் பாக்ஸையும் நீங்கள் பார்த்துக்க போகிறது வந்து உங்களோட டிரைவில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பிலோ 2000 தான் ஓட்டுவீங்க அப்படின்னா அது வந்து மேட்ச் ஆகாது. அப்பப்போ புஷ் பண்ணணும், அப்பப்போ அது லிமிட்ஸ் பார்க்கணும், அப்பப்போ மாற்றி மாற்றி ஓட்டணும். ஏன்னா டர்போ சார்ஜர் வச்சு நிறைய சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலும் கார்பன் ஃபார்மேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதனால் வச்சிருக்க காரை இது வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் காரை அப்பப்போ எல்லா ஆஸ்பெக்ட்லையும் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதான் சொல்ல வரேன். நீங்கள் 1.5 இன்சுலேஷனை மிஸ் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுவும் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் என்ன தேவையோ இப்போ எனக்கு இந்த இன்ஜின் வந்து ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் இது போதும்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. பிகாஸ் டிரைவபிலிட்டி எதிர்பார்க்குறனால மகளே Volkswagen டைகன் 1 லிட்டர் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் காமிச்சது 1.5 தானே. பட் டிரைவுக்காண்டி 1 லிட்டர் அந்த டார்க் கன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் பீச் கலர் தீமை. டோரோட குவாலிட்டி பயங்கரமாக இருக்குது. 6 ஏர் பேக்ஸ் இருக்குது. இந்த சேஃப்டி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும்னா சீட் பெல்ட் மஸ்ட்டு. ஓகே, சீட் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் தான். ஓகே, ஏற்ற மாதிரி நல்லா செட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபைனல் பாயிண்டில் ஒரு சின்ன வைப்ரேஷன், அது பிகாஸ் 3 சிலிண்டர் இல்லையா. அண்ட் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல் தான். ஃபைன். ஏர்கான் ஆன். டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கியர் பாக்ஸை பற்றி பேசணும். கியர் நாப் சேம் தான். ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ். இப்போ டிரைவில் வந்து பின்னாடி இப்படி கிளிக் பண்ணோன்னா ஸ்போர்ட்ஸ், திரும்பி அகைன் கிளிக் பண்ணோன்னா டிரைவ். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸ் மோட் வேணுன்னா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இல்லையா. எலக்ட்ரானிக் பார்க் பிரேக்கை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். ஓகே, இண்டிகேட்டர் லெஃப்ட் போகலாம். இனிஷியல்லே நல்ல டார்க் வித்தவுட் ஆக்சலரேஷனில் 7 km/h வரைக்கும் போகுது. இந்த மாதிரி இந்த டிராஃபிக்ஸில் க்ரூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சலரேஷனே கொடுக்காம இந்த பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியது. டிரைவில் போட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கும். பிரேக் பண்ணால் பிரேக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி லெவலுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்டில் ஆக்சலரேஷனில் ஷார்ப்பாக 2000 ஆர்பிஎம்மில் கியர் ஷிஃப்ட் ஆயிடுது. 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்கில் அது ஒரு ப்ளஸ்ஸு. பிகாஸ் ஷார்ப்பாக 2000 கியர் ஷிஃப்ட் ஆகும்போது எஃபிஷியன்சி அதிகமாக கிடைக்கும். அதுதான் இந்த கியர் பாக்ஸோட மெயின் மோட்டோவே. இப்போ சைனாலேருந்து வாங்குறதுனால இன்னும் கொஞ்சம் சீப்பராகவும் உங்களுக்கு கிடைக்குது. அதனால் ஓவரால் காஸ்டிங் ரொம்ப கூடலை. அதான் மெட்ரான் இந்த செக்மெண்ட்டில் இந்த கியர் பாக்ஸ் இந்த காரில் மட்டும்தான் இருக்குது மிட் சைஸில். இப்போ நான் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொறுமையாக ஓட்டுறேன். சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறேன். அப்படி ஓட்டும் போது ஃபியூல் எஃபிஷியன்சி அது இன்ஸ்டன்ட் எக்கானமியாக வந்து 10க்கு மேலே தான் காமிக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது மைலேஜ் நல்லா தான் கொடுக்குன்னு நினைக்கிறேன். பட் அது ரியல் வேர்ல்டில் நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும். அப்படியே நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறோம். 2000 RPM கிராஸ் பண்ணுறோம். 3000 RPM நெக்ஸ்ட் லெவலில் கியர் ஷிஃப்ட் ஆகுது. இப்போ நான் பெடல் டு ஃப்ளோர் பண்ணிட்டேன். ஓ, ஃபுல் பொட்டன்ஷியல் 5700 RPM கிட்ட போய் தான் கியர் ஷிஃப்ட் ஆகுது. பட் ஸ்டில் அது எக்கானமி ரேஞ்ச் தான். அந்த மீட்டரில் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே இந்த டேக்கோ மீட்டர் காமிங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூ, அதுக்கப்புறம் ரெட்டு, இந்த மீட்ரு அந்த ரெட் மீட்டருக்கு போகவே மாட்டேங்குது. ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் அந்த எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து நமக்கு கிடைக்குது. அந்த மாதிரி தான் கியர் அந்த ரேஷியோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இட்ஸ் குட். மட்டும் கொஞ்சம் லவுட் ஆக்கியிருக்கலாம். 1 லிட்டர்னாலும் லான்ச் பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. 3, 2, 1 ஸ்போர்ட்ஸில் இருக்கும்.
ஸோ 1 லிட்டர் இன்ஜின்னாலும் அந்த லான்ச் பண்ணி பார்க்குறது வந்து நல்லாயிருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியும். இனிஷியலில் ஸ்போர்ட்ஸில் இருக்குது. 3 2 1 கோ. ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகுதுங்க. 2000 RPM மேலே கிராஸ் பண்ணி தான் பெடல் டு ஃப்ளோர் பண்ணும் போது கிடைக்குது பவர். அதாவது இனிஷியலாக சட்டனாக கொடுத்தோம்னா அப்படி பார்க்கும்போது. பட் ஸ்டில் இது அக்ரஸிவ் தான். இந்த பவர் மேப் வந்து இப்போ அக்ரஸிவ். ஆனால் இந்த மாதிரி ஃபீல் பண்ணது கிடையாது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் கொண்டு போயிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த காரில் உள்ள வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிட் ரேஞ்சில் அக்ரஸிவாக இருக்குங்க பவரு. கார்னர் நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியுதுங்க. Volkswagen இஸ் Volkswagen அப்படின்ற மாதிரி. பிரேக்ஸ் ரியரில் வந்து ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் த பிரேக் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். ஓகே, ஸ்போர்ட்ஸ்னால ரொம்ப மேலே போகுது. ட்ரைவில் வச்சு லான்ச் பண்ணி பார்ப்போம். ட்ரைவ் மோடு இப்போ லான்ச் பண்ணுறேன். 3 2 1 கோ. இதுவும் சேம் தான், அப்படி தான் இருக்குது. 5300-400 RPM கிட்ட கிராஸ் ஆகுது. ஆன் தான் லவுடாகவே இருக்க மாதிரி தெரில எனக்கு. பவர் நேச்சர் வந்து அக்ரஸிவ் தாங்க. அக்ரஸிவான ஒரு பவர் டெலிவரியை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த காரோட இன்ஜினை பற்றி பேசணுன்னா கொஞ்சம் ஸ்பெஷலான இன்ஜின் தான். 170 Nm டார்க் இந்த செக்மெண்ட்டில் நல்ல பவர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பவர்ஃபுல் 1 லிட்டர் அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டில் இந்த கார் பேர் வாங்கியிருக்கு. சேஃபான கார், நல்லா ஸ்ட்ரக்சரலாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் கார்னர்ஸ்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியுங்க. பாருங்கள், நம்ம நினைக்கிற மாதிரி கார்னர் பண்ணலாம், நினைக்கிற மாதிரி ஓட்டலாம். அதான் அந்த டிரைவர் ஃப்ரெண்ட்லி காரு, டிரைவருக்கு அடாப்ட் ஆகிற ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். NVH பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் ஒரு 80 லாக் பண்ணிடுறேன். ஹை ரெவ்ஸில் வந்து இன்ஜின் நோட் நல்லாவே கேட்குது. எனக்கு தெரிஞ்சு NVH கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாம். ஏசி வந்து இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. நான் 3 லெவல் ப்ளோயரில் தான் வச்சுருக்கேன். பட் ஸ்டில் இப்போயும் வந்து அந்த கூலிங் அப்படின்றது நல்லா இருக்குது. வெயில் அடிக்க தான் செய்யுது வெளியே. எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அந்த கார்னரில் போயிருமான்னு. பட் கார் கேஷுவலாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுது. நான் ஒரு 100 லாக் பண்ணுறேன். இப்போ 100 கிட்ட போகும்போது ஏர் நாய்ஸ் கேட்குது. 110 டயர் நாய்ஸ் கேட்கல. ஏர் நாய்ஸ் 110ல் கேட்குது. பட் 120க்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் டயர் நாய்ஸையும் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பார்ப்போம். ஒரு பெரிய ரோடு தான், கேஷுவலாக உழைக்கலாம், ஈஸியாக போயிடும், பிரச்சனை கிடையாது. பட் சிட்டி ரேஞ்சஸில் வந்து இது உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். இங்கே நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து 6 ஸ்பீட் அளவுக்கு அக்ரஸிவாக இல்லை அப்படின்றத விட இந்த 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ரொம்ப டிரைவர் கனெக்டடாக இருக்குது அப்படின்றதான் என்னோடய பாயிண்ட்டு. எனக்கு கனெக்டடாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சு. ஆனால் அதே மாதிரி அந்த லேக் இருந்துச்சு இல்லையா, அந்த 2000 RPM ஹிட் பண்ணி கிராஸ் பண்ணும்போது அந்த லேக் ஸ்டில் நீங்கள் ஃபீல் பண்ண தான் செய்வீங்க. ஏன்னா ஆட் நம்பர் சிலிண்டர்ஸ் இல்லையா. பில்ட் குவாலிட்டிக்கு பெரிய ஃபேனுங்க நான் Volkswagenக்கு. பிகாஸ் ஒரு கார்னர் எடுக்கிறோம் 80ல், செம்ம ப்ரிசைஸாக இருக்குது, பயங்கரம். அது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறைய மிட் சைஸ் கார்ஸில் ஃபீல் பண்ண முடியாதுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மாதிரி பயங்கர பதட்டம் கொடுக்கும். இதில் வந்து எந்த விதமான ஜெர்க்குமே கிடையாது. கேஷுவலாக ரோல் அவுட் ஆகுது. டிரைவ் மோடே மோர் தென் எனஃப். அதுலேயே நீங்கள் மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை பார்த்துட முடியும். ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கணுன்னா ஸ்போர்ட்ஸ் மோட் போயிருங்க. ஆனால் அதே மாதிரி ஐடல் வைப்ரேஷன் சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க 1 லிட்டரில், அதையும் பார்த்துருவோம். ஓவராலாக இப்போ இந்த ரெஃபைன்மெண்ட், இந்த கியர் பாக்ஸ் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ நான் ஐடலில் காரை நிப்பாட்டியிருக்கேன். நியூட்ரல். ஓவரால் வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பாயிண்டில் இந்த இடத்துல டோர் பேடில் லைட்டாக, சீட்லேயே லைட்டாக இருக்கும். ஸ்டீரிங்கில் இல்லை, ஏன்னா புது கார் இல்லையா. ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்கள் 1 லிட்டர் போகிறீங்கன்னா அந்த வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும், அந்த ஹார்ஷ்னஸ் உங்களுக்கு இருக்க தான் செய்யும். அதை முடிஞ்ச அளவுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் 170 Nm டார்க்கு அதில் வந்து ஜென்ரேட் பண்ண வச்சுருக்காங்க. அந்த டியூனிங் பண்ணனால இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதில் வந்து இப்போ எஃபிஷியன்சியும் அதிகப்படுத்தணும்னு அந்த மோட்டிவில் கொண்டு வரப்பட தான் இந்த கியர் பாக்ஸு. இந்த கியர் பாக்ஸை கண்டிப்பாக டெஸ்டே பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். 1 லிட்டருக்கு நான் பெரிய ஃபேனே கிடையாது. சரி, ஓட்டி காம்போ அப்படின்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஸ்டில் நான் வந்து இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவலுக்குள்ள போவேன்னு எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி 1.5 ஓட்டிட்டு வந்தேன்.
நான் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சொல்கிற மாதிரி இருந்துச்சு 1.5 அளவுக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் ஃபீல் பண்ணது. இதை நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மகளே, Volkswagen டைகன் ஃபேஸ் லிஃப்ட் நம்ம கூட இருக்குது. அதோட கீ இதுதான், நீங்கள் பார்க்கலாம். நார்மல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கலர் பார்க்க நல்லா இருக்குது. லாக் அன்லாக் ஒரு சின்ன பீப் சவுண்ட் தான் கேட்குது. அது ரொம்ப லவுடாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த பழைய அந்த Volkswagenோட டோன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த ஹார்னில். அது மிஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் டிரைவர் டோரில் ரெக்வஸ்ட் சென்சார், அது மேலே ஒரு க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இந்த க்ரீன் ஷேட் நீங்கள் பார்க்கலாம். அது க்ரோம் மாதிரியே தெரில. நைஸ். அண்ட் Volkswagen கார்ஸில் குவாலிட்டியை பற்றி பேச வேண்டியதே இருக்காது. ஸ்ட்ரக்சரலாக பார்க்கும்போது பயங்கர ஸ்ட்ராங், ரிஜிடாக இருக்கும், சாலிடான பில்டு. குவாலிட்டி கார்ஸில் வந்து நம்ம இந்த கார்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். பிகாஸ் சேஃபான கார்ஸ், 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார்ஸும் கூட. ஸோ அந்த இடத்துல நல்ல ஸ்பேஸ் கிடைக்குது உங்களுக்கு டிரைவர் உள்ளே போகிறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த காரில் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. கேபினில் இங்கே 1 லிட்டர் வரைக்கும் வச்சுக்க முடியுது. 1 லிட்டர் பாட்டில். இங்கே சின்ன பாட்டில் வச்சுக்கலாம். உள்ள அம்பர்லா வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஸ்விட்சஸ் எல்லாம் வந்து சேம் தான். பழைய மாடல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். இது மட்டும் ஆட்டோ அப் அண்ட் டவுன், மிச்சம் எல்லாமே நார்மல் தான். அதுக்கப்புறம் சைல்ட் லாக், அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபோல்டபுள் மிரர்ஸ். இங்கே பியானா பிளாக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் இங்கே வருது. ஸ்போர்ட்டியர் வெர்ஷனால இப்படி கொடுத்துருக்காங்க. பட் நிறைய இடத்துல பிளாஸ்டிக்ஸ் பார்க்க முடியுது, நார்மலான ஹாட் பிளாஸ்டிக். இந்த இடத்துல தான் சாஃப்டான லெதரைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீட்ஸில் யூஸ் பண்ணுற லெதரைட்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட் ஸ்டிச்சிங் வருது. பிகாஸ் இது GT 1.5. இந்த இடத்துல பிளாஸ்டிக் கொஞ்சம் ரொம்ப பேசிக்காக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இந்த பியானா பிளாக்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட்டு. அண்ட் 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து டாப் ஆஃப் த லைனில். இந்த காரில் 8 ஸ்பீக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஹெர்மன் கார்டன். பட் ஸ்பீக்கரோட பேட்ஜ் இங்கே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் சவுண்டுன்னு மட்டும் இருக்கும். ஸோ பட் இது ஹெர்மன் கார்டன் பேஸ் தான். பெடல்ஸ் வந்து 1.5 அலுமினியம் பெடல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பர் டெட் பெடல் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இது வந்து அகெயின் 1.5 ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸை நீங்கள் பார்க்கலாம். அங்கங்கே ரெட் இருக்கும். பிகாஸ் இது ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் அவங்க காமிக்க வராங்க. அண்ட் சீட்ஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃப் தான், ரொம்ப சாஃப்ட்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் வெர்ஷன் மாதிரியே இருக்கணும் தான். சஸ்பென்ஷன் டியூனிங்கும் கொஞ்சம் ஸ்டிஃப் தான். பட் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணேன். அண்ட் சீட்டோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்குது. GTயோட பேட்ச் நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெட் ஸ்டிச்சிங்ஸ், அந்த ப்ரிஃபரேஷன், பிகாஸ் இந்த 2 சீட்டில் வென்டிலேட்டட் சீட்ஸ் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு ப்ரிஃபரேஷனும் பெட்டராக பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் தானே பேசணும், வாங்க போவோம். உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கேயும் ஃபுல் பிளாக் தான். டேஷ்போர்டு ஹாட் பிளாஸ்டிக் தான், சாஃப்ட் கிடையாது. பியானா பிளாக் வருது. இங்கே ஒரு கார்னிஷ் ஃபில் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. மாதிரி லைன் ஸ்ட்ரைப்டாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி இங்கே ஹாட் பிளாஸ்டிக் தான். பட் இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம், பழைய மாடலே சொல்லியிருந்தோம் இது வந்து பியானா பிளாக்கை கிடைச்சா நல்லாயிருக்கும். நீங்கள் பாருங்களேன், இங்கே பியானா பிளாக் இருக்கும். இதே பியானா பிளாக் செட்டிங் இந்த எட்ஜில் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், ப்ரீமியமாக இருந்திருக்கும். பிகாஸ் இந்த இடத்துல ஏசி வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லைன்றத விட இன்னும் கொஞ்சம் இது அந்த காஸ்மெட்டிக்கெலாம் நல்லா தெரிஞ்சுக்கும்னு சொல்கிறேன். நீங்கள் வென்டிலேட்டர் சீட்ஸ் வருது. ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப் சிஸ்டம், ஹசார்ட் லாம்ப்ஸு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துருது. இந்த பேனல்லாம் சேம் தான். புஷ் பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன். வாவ், டிஜிட்டல் கிளஸ்டர், பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன், GT illuminate ஆகுது. அண்ட் நீங்கள் பார்க்கலாம் வயர்லெஸ் சார்ஜிங் சேம் தான். USB-C சார்ஜிங் கிடைக்குது உங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல். ஏசியோட கூலிங் இப்போ கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரிய இஷ்யூ இந்த காரில் இந்த ஏசி தான், இதுலேயும் குஷாக்லேயும். ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரன்னில் பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் சாக்கெட் இங்கே வருது. இது 7 ஸ்பீட் DSG. 1 லிட்டர் போனீங்கன்னா இப்போ 8 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் கொடுக்குறாங்க. கூல் கியர் நான் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் அதே மாதிரி இதில் நான் மிஸ் பண்ணுற இன்னொரு விஷயம், எலக்ட்ரானிக் பார்க் பிரேக். இதில் மேனுவல் பார்க் பிரேக் தான் வருது. இன்னும் ஸ்டில் டாப் ஆஃப் த லைன் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்லேயுமே எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் கிடைக்கல. எலக்ட்ரானிக் பார்க் பிரேக்காக ஆட்டோமேட்டிக்கில் கொடுத்துருக்கலாம் அப்படின்றத. 1.5 மேனுவல் கிடையாது, ஒன்லி ஆட்டோமேட்டிக் மட்டும்தான். அண்ட் நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே கீ வச்சுக்கலாம். ஸோ இதில் ஈஸியாக கீயை போட்டுட்டு ஸோ கப்ஸ் வந்து இதில் வச்சுக்கலாம், கப் ஹோல்டர். அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் ஸ்லைடிங்கும் கூட. இந்த இடத்துல நல்ல டீப்பான ஸ்பேஸ் கிடைக்குது. ஃபைன். இங்கே க்ளவ் பாக்ஸ்லையும் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஓகே. அண்ட் இதில் வந்து இந்த ஸ்டேரிங் வீல் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டேரிங் வீல் டாப் ஆஃப் த லைன் இல்லையா. அண்ட் இந்த காரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் இந்த ஸ்டேரிங் வீல். பிகாஸ் இங்கே டாட் பேட்டர்ன் வரும், இங்கே சாஃப்ட் பேட்டர்ன் வரும். நல்லா பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிரிப்பியாக இருக்கணும்னா இங்கே பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓட்டுறேன் இங்கே பிடிச்சிக்கலாம். ஹார்ன் தான் கொஞ்சம் பழைய ஹார்னை நாங்கள் மிஸ் பண்ணுறோம். இது வந்து பழைய ஹார்ன், போலோவோட ஹார்ன்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த டோனை மிஸ் பண்ணுறோம். இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபைன். பேடல் ஷிஃப்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். பேடல் ஷிஃப்டர்ஸ் ஜெர்மன்ஸ் வந்து லெஃப்ட் சைடு தான் இண்டிகேட்டர் வரும், இங்கே நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி வைப்பர். ஓகே. இது வந்து கிளஸ்டர் கண்ட்ரோல். அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் லைட்ஸ் குரிய ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்குது. அதை சுற்றி இருக்க ஒரு சின்ன க்ரோம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா டீட்டெயில்டாக இருக்குது. இதை பியானா பிளாக்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்றதான். நிறைய இடத்துல அந்த பியானா பிளாக்கை நான் மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஆனால் GTயோட பேட்ஜ் இங்கே ரெட்டு. 6 ஏர் பேக் வந்துடுது. அண்ட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹெர்மன் கார்டனோட ஆடியோ. மொத்தம் 8 ஸ்பீக்கரு, ஆட்டோ டிமிங் IRVM, சன்ஷேடு, இங்கே வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா டாப் ஆஃப் த லைன் இது. இங்கே வேனிட்டி மிரர்ஸ் இருக்குது, லைட் இல்லை, இதுவும் கொடுத்துருக்கலாம், லைட்ஸ் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதே மாதிரி இப்போ பேனராமிக் சன்ரூஃப் கிடைக்குது. இது ஒரு பெரிய சேஞ்ச் இந்த காரில்.
இது எதிர்பார்த்தது. ஏன்னா மிட் சைஸில் ஒரு பேனாரோமிக் இல்லைனா எப்படி அப்படின்ற கேள்விக்கு இப்போ பதில் Volkswagen சொல்லியிருக்காங்க. ஃபைன், நீங்கள் 10.10 இன்ச்சுக்கான இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் புதுசாக கொடுத்துருக்காங்க. முதல் 8லேருந்து இப்போ 10க்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. இதில் வயர்லெஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருது. காரை பற்றின ஃபுல் டேட்டா உங்களுக்கு இதிலே வந்துடும். ஆனால் அதே மாதிரி இப்போ புது கிளஸ்டர் T-Roc இன்ஸ்பிரேஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வாட்டர்ஸில் இருக்க கிளஸ்டரை நான் மிஸ் பண்ணுறேன். அதில் அதே மாதிரி கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி தோணுது. அண்ட் இதில் வந்து டாக்கோமீட்டர், ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் கம்ப்யூட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் அண்ட் டெம்பரேச்சர், இந்த சைடு வந்து ஃபியூல் கேஜ் லெவல் எல்லாமே இருக்குது. கூல், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் ஹீட்டாக இருக்குது, வென்டிலேட்டர் சீட்ஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஓகே, இங்கே சென்ட்ரல் லாக்குரிய செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா 3 பேருக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட், ஆம்ரெஸ்ட், ஏசி வந்துட்டு சார்ஜிங் எல்லாமே கிடைக்கும். ஓவராலாக அந்த டைகனில் வந்து புதுசாக பண்ணியிருக்கேன்னா கிளஸ்டர் டிஜிட்டலாக மாற்றிட்டாங்க. பெரிய இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, பேனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஏசி கூலிங் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த 4 விஷயம் மேஜரான விஷயம். ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதில் மசாஜ் ஃபங்க்ஷன் சீட் இல்லை. இதோட சிப்ளிங்கான குஷாக்கில் வந்து மசாஜ் ஃபங்க்ஷன் சீட்ஸ் வரும். அதை நான் மிஸ் பண்ணுறேன் Volkswagenல. பிகாஸ் குஷாக்கில் கொடுத்தாங்க, Volkswagenல கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன், அது கிடைக்கல. அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுக்கு இந்த டைகன் ஃபேஸ் லிஃப்ட் ஃபீச்சர்ஸை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி மிஸ் பண்ணுறதுன்னா அந்த எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் மிஸ் பண்ணுறேன். பிகாஸ் 20 lakhsக்கு மேலே கொடுக்குற இடத்துல ஒரு எலக்ட்ரானிக் பார்க் பிரேக் இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டும் வருது. ஸோ இதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மகளே, புது Volkswagen டைகன் ஃபேஸ் லிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ப்ரைஸ் பார்க்கணும்ல, பழைய ப்ரைஸ்க்கும் புது ப்ரைஸ்க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, விலை கம்மியாக இருக்குது. இப்போ 2 வேரியண்ட் லிஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்று குரோமு, இன்னொன்று வந்து ஜிடி. ஸோ குரோமில் வந்து உங்களுக்கு நார்மலாக 1 லிட்டர்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி ஜிடிலையும் குரோம் எடிஷன் இருக்குது. ஸோ குரோம் எடிஷன், ஜிடி எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1 லிட்டர் எல்லாமே கம்ஃபர்ட் லைன், ஹைலைன் ப்ளஸ் டாப் லைன் 4 வேரியன்ட். இங்கே ஜிடி வந்தோன்னா ஜிடி ப்ளஸ் குரோம். ஸோ இந்த மாதிரி இங்கே 2 வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து ஜிடி ப்ளஸ். இதில் குரோம் பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்மெட்டிக்கல் அப்டேட்லாம் நடந்திருக்கும். ப்ரைஸ் சொல்கிறேன். பேஸ் மாடலோட ப்ரைஸ் 10,99,000 தான். டாப் மாடல் நம்ம கூட இருக்க மாடல் வந்து 19,30,000 கிட்ட வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோன்னா பேஸ் வேரியன்ட் 14 லட்சத்துலேருந்து டாப் எண்ட் ஒரு 24 லட்ச ரூபாய்க்குள்ளே வரும். இது அப்ராக்ஸான ஆன் ரோட் ப்ரைஸ். இது மதுரை ஆன் ரோட் ப்ரைஸ் தான். அப்ராக்ஸாக சொல்லியிருக்கேன். டிஸ்ட்ரிக்ட் வைஸ், மந்த் வைஸ் மாறும். அப்படி பார்க்கும்போது 14 லட்சத்துலேருந்து 24 லட்சம் கொடுக்குறோம். ஸோ இந்த காரோட ஆடியன்ஸ் வந்து நான் சொன்ன டிரைவபிலிட்டி, ரைட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது பர்ஃபார்மன்ஸ் விரும்புகிறவங்க, அதே மாதிரி ஒரு ஜெர்மன் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்லா சாலிடாக இருக்கணும், பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கார். ஆனால் அதே மாதிரி இதில் 4 பேர் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக போக முடியும், 5 பேர் கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியும். பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த இடத்துலையும் பஞ்சமே இருக்காது. ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ரிஜிடான ஒரு பில்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் அது பேலன்ஸ் ஆகும் நல்லா உங்களுக்கு. ஓவராலாக பார்க்க கார் கொஞ்சம் சைஸ் வைஸ் மிட் சைஸ்லேயே சின்னதாக தெரிஞ்சாலும் டைமென்ஷன் சேம் தான். பிகாஸ் அதை கேலிப்ரேட் பண்ணி அதை டிசைன் அப்படி பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அந்த பர்ஃபார்மன்ஸோட மேட்ச் ஆகிற ஏரோடைனமிக்கலாக இருக்கணுன்றதுக்காண்டி. ஸோ இதுதான். ஸோ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் விரும்புகிறீங்க, நான் டிரைவர் சீட்லேயும் உட்காந்து டிரைவ் பண்ணியும் என்ஜாய் பண்ணும், பேசஞ்சராகவும் போகணும், ஆனால் அது காம்பாக்டாகவும் இருக்கணும். ஆனால் அதே மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாக, கொஞ்சம் கம்ப்ளீட்லி அஃபோர்டபுள்னு சொல்ல வரல, கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட கருத்து, ஆடியன்ஸ் அனாலிசிஸ். இதுதான் ஓவராலாக ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட இன்ஜின், இந்த காரோட குவாலிட்டி, அதுக்கப்புறம் இந்த காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரோஸ் தான். அதில் வந்து குறைய சொல்ல முடியாது. அண்ட் கான்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மிஸ் ஆகிற ஃபீச்சர்ஸ் லைக் 360 கேமரா, ஏடாஸ் கூட செகண்டரியாக கொண்டு போயிடலாம். 360 கேமரா இப்போ பிரைமரி ஆயிடுச்சு. ஆனால் அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள் லைக் இந்த இன்ஜினில் இன்சுலேஷன் அண்ட் ஓவராலாக உள்ள வந்து அந்த மசாஜ் ஃபங்க்ஷன் சீட், ஏன் குஷாக்கில் இருக்க ஃபீச்சர் வந்து நம்ம டைகனில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற பட்ஜெட் ஒரு 24 லட்ச ரூபாய்க்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றதான். அண்ட் அதை தாண்டி வந்து லெதர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃப் தான். ஆனால் சஸ்பென்ஷனும் கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் பார்த்தது டிரைவில். ஓவராலாக இது 1.5 நான் டிரைவ் பண்ணல, 1 லிட்டர் தான் டிரைவ் பண்ண போகிறேன் ஆட்டோமேட்டிக்காக. பிகாஸ் அதான புது கியர் பாக்ஸ், அதை தான் டிரைவ் பண்ணி காமிக்கணுன்றக்காண்டி அதை தான் டிரைவ் பண்ணி காமிச்சிருந்தேன் உள்ள. புது டைகன் ஃபேஸ் லிஃப்ட்டை பற்றி உங்களோட தாட் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் கொடுங்க. எப்பயுமே கார் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கூட சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். டிரைவ் சேஃப்லி அண்ட்